அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஃபேஷன் கார்னர் நடத்தும் தினமும் ஒரு பயான் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியுடைய தொகுப்பாக 25 நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். நேற்றைய பயானில் நபி துல்கைஃபில் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று இறுதி நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்க போகிறோம். இறுதி நபியான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தோன்னா அரேபியாவில் உள்ள மக்கா நகரத்தில் பிறந்தாங்க. அவங்க பிறந்த ஆண்டு ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு அப்படின்னு குறிப்பிடப்பட்டுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை பேர் பார்த்தோன்னா அப்துல்லா இஃபுன் அப்துல் முத்தலீஃப்ங்கிறது. அவங்க நாயகம் பிறக்கிறதுக்கு முந்தையே இறந்துருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் பெயர் ஆமினா பின்த் வஹாப். அவங்க நல்ல குணம் கொண்டவர்களாக இருக்காங்க. அவங்க தான் இப்போ நபிகள் நாயகத்தை பார்த்து வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாத்தா பேர் பார்த்தோன்னா அப்துல் முத்தலீப். அவங்க மக்கா நகரத்தில் மிகவும் மதிப்புள்ள தலைவராக இருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தபோது அவங்க மிகவும் மகிழ்ந்தாங்க. அவர் காஃபாவுக்கு கொண்டு சென்று அல்லாஹ்வுக்கு நன்றி கூறினாங்க. அப்போது அவர் என்ன கூறினார்னா, இந்த குழந்தைக்கு முகமது என்று பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த காலத்தில் முகமதுங்கிறது இயல்பான பெயராக மாறிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் அரேபியாவில் மிகவும் அரிதான பெயர் தான் முகமது. அதனுடைய அர்த்தம் என்னென்னா மிகவும் புகழப்படும் மனிதர். அந்த காலத்தில் மக்கா நகரத்தில் ஒரு வழக்கம் இருந்துச்சு. புதுசாக குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த புதுதாக பிறந்த குழந்தைகளை பாலைவனத்தில் வாழும் பெண்களோட தங்களோட கொண்டு செல்லு வளர்ப்பாங்க. அதனால் அந்த குழந்தைகள் தூய காற்றில் வளருவாங்க, நல்ல அரபி மொழி கற்றுக்கொள்வாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்கங்கிறதுக்காக இந்த வழக்கத்தை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வளர்க்க வந்த பெண் பார்த்தோன்னா ஹலிமா அல் சாதியாங்கிறவங்க தான். அவங்க பனு சஆத் என்ற குலத்தை சார்ந்தவங்க. ஆனால் மிகவும் ஏழையாக இருந்தாங்க. அவரிடம் பலம் இல்லாத ஒட்டகம், மெலிந்த கழுதை, பசி கொண்ட குடும்பம் இருந்துச்சு. ஹலிமா ரலியல்லாஹு அன்ஹு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தங்களுடன் கொண்டு சென்ற போது ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு. என்னென்னா, அவருடைய கழுதை வேகமாக ஓடிச்சு. அவர்களுடைய ஒட்டகம் அதிக பால் கொடுத்துச்சு. வீட்டுடைய வளம் இன்னும் அதிகரிச்சிச்சு. இதனால் ஹலிமா ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் மகிழ்ந்தாங்க. அவங்க கூறினாங்க, இந்த குழந்தை மிகவும் ஆசீர்வாதம் கொண்டவன் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தோன்னா சுமார் 4 வருடங்கள் பாலைவனத்திலே வாழ்ந்தாங்க. அங்கேயே நல்ல மொழி கற்றாங்க, ஆரோக்கியமாக வளர்ந்தாங்க, நல்ல குணம் பெற்றாங்க. பிறகு ஹலிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மீண்டும் மக்காவுக்கு கொண்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹலிமா அல் சாதியா அவங்களுடைய பாலைவனத்தில் வாழ்ந்த காலத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற குழந்தைகளோட விளையாடு கொண்டுட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தோன்னா 2 மலக்குகள் அதில் ஒருத்தவங்க பேர் பார்த்தோன்னா ஜிப்ரில் அலைஹி வஸல்லம். அவங்க சிறுவனாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கீழே படுக்க வச்சாங்க. படுக்க வச்ச பிறகு மலக்குகள் என்ன செஞ்சாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மார்பை திறந்தாங்க. அவங்களுடைய இதயத்தை எடுத்தாங்க. பிறகு அந்த இதயத்தில் ஒரு சிறிய பகுதியை எடுத்தாங்க. அவங்க கூறினாங்க, இது ஷைத்தானுடைய பங்கு அப்படின்னு சொன்னாங்க. பிறகு அந்த இதயத்தை ஜம்சம் தண்ணீரால் சுத்தம் செஞ்சாங்க. இதயத்தை மீண்டும் மார்பில் வச்சாங்க. இந்த சம்பவத்தை பார்த்த மற்ற குழந்தைகள் பார்த்தோன்னா பயந்துட்டாங்க. அவங்க ஓடி ஹலிமா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, முகமதுக்கு ஏதோ நடந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டோன்னே ஹலிமா ரலியல்லாஹு அன்ஹுவும் அங்கே ஓடி வராங்க. அவங்க பார்க்குறாங்க நபிகள் நபிகள் நாயகமும் சிறிது பயத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு காயமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தோன்னா பாலைவனத்திலேருந்து மக்காவுக்கு திரும்பின பிறகு அவங்க தாய் ஆமினா பின்த் வஹாபோட வாழ்ந்தாங்க. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது பார்த்தோன்னா 6 வயது. ஒரு நாள் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தோன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மதீனாவுக்கு அழைச்சிட்டு இங்கே உள்ள உறவினர்களெல்லாம் சந்தித்தாங்க. சில நாட்கள் இங்கேயே தங்கியிருந்தாங்க. பிறகு மக்காவுக்கு திரும்ப ஆரம்பித்தாங்க. திரும்புகிற வழியில் பார்த்தோன்னா அப்வான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஆமினா ரலியல்லாஹு அன்ஹு நோயுற்றவர்களாக இருந்தாங்க. சில நேரத்தில் அவங்க மறைந்துட்டாங்க. அவங்க இறந்து போகும்போது நபிகள் நாயகத்துடைய அவர்களுடைய வயது பார்த்தோன்னா 6 வயது. இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதிலேயே தாயையும் சரி தந்தையும் சரி இழந்தவராக விட்டாங்க. பிறகு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தோன்னா அவங்கள பாதுகாத்தவர் யாருன்னா அப்துல் முத்தலீஃப் அவங்களுடைய தாத்தா தான் பாதுகாத்தாங்க. அவங்க வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மிகவும் அன்போடு வளர்த்தாங்க. மக்கா மக்கள் அனைவரையும் மிகவும் மதித்தாங்க. அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து எப்போதும் தன்னோட வைத்து கொண்டாங்க. பார்த்தோன்னா 2 வருடங்கள் கழித்து பார்த்தோன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 8 வயதாக இருக்கும்போது அவருடைய தாத்தா அப்துல் முத்தலீஃப் அவங்களும் இறந்துடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாத்தாவிற்கு மறைவுக்கு பிறகு நபிகள் நாயகத்தை பார்த்துக்கிட்டது யாருன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தந்தையுடைய சகோதரர் அபுதாலிபுங்கிறவங்க தான். அப்போ அவங்க வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து அன்போடு பார்த்துக்கிட்டாங்க. சொல்லப்போனால் அவர் சொந்த மகனை பார்த்துக்கிட்டதை விட இன்னும் அதிகமாக அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எங்கே சென்றாலும் தன்னோட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினப்பாங்க. இளமை காலத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஆடு மேய்த்தாங்க. இது பல நபிமார்கள் செஞ்ச வேலை தான். இந்த வேலை எதுக்காக செஞ்சாங்கன்னா பொறுமை, பொறுப்பு, அமைதி இவற்றை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தோன்னா இளமையிலேயே மிகவும் நேர்மையானவராக இருந்தாங்க. மிகவும் நல்ல குணம் கொண்டவராக இருந்தாங்க. மக்கா மக்கள் வந்து அவங்கள அல் அமீன் நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு தான் அழைச்சாங்க. பிறகு பார்த்தோன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அபுதாலிபோட வணிக பயணத்துக்கு சென்றாங்க. அவங்க சிரியா பகுதிக்கு சென்றாங்க. அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அந்த பகுதியில் ஒரு மடத்தில் வாழ்ந்த ஒரு துறவி இருந்தான். அவன் பேர் பஹீரா. அந்த துறவி காரவன் வந்ததை பார்த்தான். அவன் வந்து ஒரு விசித்திரமான விஷயம் கவனித்தான். ஒரு மேகம் வந்து ஒரு சிறுவனை வந்துட்டும் நிழலாக பின்தொடர்ந்துச்சு. அந்த சிறுவன் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. பஹீரா பார்த்தனா அந்த காரவனை உணவிற்கு அழைக்கிறான். அவங்க அனைவரையும் பார்த்தான். ஆனால் அவன் தேடிய சிறுவன் அங்கே இல்லை. பிறகு அவன்கிட்ட கேட்குறான், உங்களுடன் இன்று யாராவது உள்ளார்களா அப்படி கேட்குறான். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஒரு சிறுவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அங்கே வராங்க. அவனை பார்த்ததும் பஹீரா வந்து மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு முதுகில் ஒரு அடையாளத்தை பார்த்தான். அது நபித்துவத்தோட முத்திரை. பஹீரா வந்து அபுதாலிப்ட்ட சொல்கிறான், இந்த சிறுவன் ஒரு பெரிய நபியாக வருவான், அவனை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் யூதர்கள் அவருக்கு தீங்கு செய்யலாம் அப்படின்னும் எச்சரிக்கையும் செய்கிறாங்க. அப்புறம் பார்த்தோன்னா மக்கா நகரத்தில் ஒரு பெரிய வணிக பெண் இருக்கிறாங்க. அவங்க பேர் தான் கதிஜா பின் குவாலித். அவங்க வந்து மிகவும் செல்வந்தராகவும் மிகவும் நல்ல குணம் கொண்டவராகவும் மக்காவில் மிகவும் சிறப்பு மதிப்புள்ள பெண்ணாகவும் இருந்தாங்க. கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து தங்கள் வணிக பொருட்களை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கொடுத்து ஷாம் நாட்டுக்கு அனுப்புனாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த வணிகத்தை மிகவும் நேர்மையாக செஞ்சாங்க. அவங்க அதிக லாபம் கொண்டு வந்தாங்க. கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தோன்னா அவங்களுடைய பணியாளர் ஒருவங்க மைசாராங்கிற ஒருத்தவங்கள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்காணிக்கிறதுக்கு விடுறாங்க. அவங்க வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பற்றி வந்து சொல்கிறாங்க, அவர் வந்து நல்ல குணம் கொண்டவர், நேர்மையானவர், அற்புதமான நடத்தை கொண்டவர்னு கதிஜா ரலியல்லாஹு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து புரிந்து கொண்டாங்க. அவங்க தான் உயர்ந்த மனிதர்னு புரிந்து கொண்டாங்க. அதனால் அவங்க வந்து திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தாங்க. அவங்களுடைய திருமணம் பார்த்தோன்னா மக்கா நகரத்தில் நடைபெறுது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வயது 25, கதிஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வயது 40. கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவாக இருந்தாங்க. மிகவும் நல்ல மனைவியாக இருந்தாங்க. அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மிகவும் நேசித்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தோன்னா மக்கா நகரத்தில் வாழ்ந்தபோது மக்களோட வாழ்க்கையை பார்த்து கவலைப்பட்டாங்க. அந்த காலத்தில் மக்கள் வந்து விக்கிரகங்களை வணங்கினாங்க, அநியாயம் செஞ்சாங்க, பாவங்களில் வாழ்ந்தாங்க. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அடிக்கடி தனியாக ஒரு மலையில் உள்ள குகைக்கு செல்வாங்க. அந்த இடம்தான் ஹீரா குகை, ஜபல் அன்னூர் மலை. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வயது 40 ஆச்சு. அப்போ ஹீரா குகையில் இருந்தபோது ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அப்போது ஒரு மலக்கு வந்தார். அவர் தான் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்க வந்து
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இக்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படின்னா ஓது அப்படின்னு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க, நான் ஓதக்கூடியவன் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மலக்குகள் அவங்கள அணைத்தாங்க. மூன்றாவது முறை கூறினாங்க, உங்களின் இறைவனின் பெயரில் ஓது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதுதான் முதல் குர்ஆன் வசனம் அருளப்பட்டது. உங்கள் இறைவனின் பெயரில் ஓது, அவன் மனிதனை ஒரு இரத்தக்கட்டியிலிருந்து படைத்தான். இது குர்ஆனில் 96வது அத்தியாயத்தில் 1 to 5 வசனங்களில் குறிப்பிட்டிருக்கிறது. சம்பவத்துக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மிகவும் பயந்தாங்க. அவங்க உடனே வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. வந்து என்னை போர்த்துங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் அவர்களுக்கு ஆறுதல் கூறினாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அவங்கள ஒருபோதும் அவமானப்படுத்த மாட்டான். நீங்கள் உறவுகளை உதவுகிறீர்கள், ஏழைக்கு உதவுகிறீர்கள், உண்மையை பேசுகிறீங்க, அதனால் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் அவமானப்படுத்த மாட்டான் அப்படின்னு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. முதல் வகி வந்த பிறகு பார்த்தோன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்களை அல்லாஹ்வுடைய வழிக்கு அழைக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் மக்கள் பார்த்தோன்னா விக்கிரகங்களை தான் வணங்கினாங்க. அதனால் ஆரம்பத்தில் இஸ்லாம் வந்து ரகசியமாக தான் போதிக்கப்பட்டுச்சு. முதல் முஸ்லீம் யாருன்னு பார்த்தோன்னா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தோன்னா அவங்க வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி என்று அறிவிக்கப்பட்ட உடனேயே அவங்க இஸ்லாத்தை நம்பினாங்க. உடனே இஸ்லாமாக மாறினாங்க. அடுத்தது இஸ்லாத்தை ஏற்றது யாருன்னு பார்த்தோன்னா அலி இப்ன் அபி தாலிப். அப்போது அவருடைய வயது பார்த்தோன்னா சுமார் 10. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டிலேயே வளர்ந்தவர். மூன்றாவது பார்த்தோன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நெருங்கிய தோழர், நண்பர். அவர் உடனே இஸ்லாத்தை ஏற்றார். பிறகு பலரை இஸ்லாமுக்கு அழைத்தார். அடுத்தது பார்த்தோன்னா ஸையத் இப்னு ஹரித்தாத். அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால விடுதலை செய்யப்பட்ட அடிமை. அவருக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தார். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றாங்க. முதல் சில ஆண்டுகளில் பார்த்தோன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரகசியமாக தான் இஸ்லாத்தை போதித்தாங்க. பிறகு அல்லாஹ் வந்து கட்டளை கொடுத்தான், உங்கள் உறவினருக்கு எச்சரிக்கை கூறுங்கள் அப்படின்னு. இது குர்ஆனில் 26வது அத்தியாயத்தில் 214வது வசனத்தில் குறிப்பிட்டிருக்கு. அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வெளிப்படையாக மக்களை அழைத்தாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஃபா மலையில் நின்று மக்களை அழைக்கிறாங்க. அவங்க கேட்டாங்க, இந்த மலையோட பின்னால் ஒரு படை வந்தால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க, ஆம், நீங்கள் பொய் சொல்ல மாட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பார்த்தோன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாமா பார்த்தோன்னா அபுல் லஹப்ங்கிறவங்க வந்து கோபமாக கூறுறாங்க, நீ அழிந்து விடுவாய் அப்படின்னு. இதுக்காகவே முழு சூறா அருளப்பட்டுச்சு. அந்த சூறா தான் சூரா மஸத். மக்கள் பார்த்தோன்னா முஸ்லீம்களை துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து அடித்தாங்க, பட்டினி போட்டாங்க, கொடுமை செய்தாங்க. முஸ்லீம்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அவங்க அல்லாஹ்வுடைய வழிக்கு கூப்பிடுறதுனால அவங்க முஸ்லீம்களை ரொம்ப துன்புறுத்தினாங்க. ஒரு நாள் மக்கள் பார்த்தோன்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரொம்ப துன்பம் செஞ்சாங்க. அவங்கள வெயிலில் படுக்க வச்சு அவங்க மார்பு மேலே ஒரு பெரிய கல் வச்சாங்க. ஆனாலும் அவர் என்ன செஞ்சார்னா தொடர்ந்து அஹதுன்னு கூறினார். அதுக்கான பொருள் பார்த்தோன்னா அல்லாஹ் ஒருவனே அப்படிங்கிறது தான் பொருள். அவங்க இதை செஞ்சதுக்கான காரணமே அவர் அல்லாஹ்வை விட்டுட்டு அவர்கள் வழிபாட்டில் போகணுங்கிற காரணத்துக்காக தான். அவர் அந்நிலையிலையும் கூட அல்லாஹ்வை விடவில்லை. மக்களை பார்த்தோன்னா முஸ்லீம்களை மிகவும் துன்புறுத்த செஞ்சாங்க. மக்கா தலைவர்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து துன்புறுத்துனாங்க, கொல்ல திட்டமிட்டாங்க. இதனால் அல்லாஹ் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய கட்டளை கொடுத்தான். முதல்ல முஸ்லீம்களில் ஒவ்வொருவராக மதீனாவுக்கு சென்றாங்க. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும் நேரமும் வந்துடுச்சு. பார்த்தோன்னா மக்கா தலைவர்கள்லாம் ஒரு திட்டம் செய்கிறாங்க.
அவங்க ஒரே இரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொலை செய்ய முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த திட்டத்தை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிவித்துடுறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் உறவினர் அலி இப்னு அபி தாலிபை அவங்கள தங்கள் படுக்கையில் தூங்க சொல்கிறாங்க. அவங்களும் பயமின்றி அங்கேயே தூங்குறாங்க. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மக்காவில் விட்டுட்டு புறப்படுறாங்க. அவங்க தூர் குகையில் 3 நாட்கள் மறைந்தாங்க. மக்கா மக்கள் அவங்கள தேட வந்தாங்க. ஆனால் அல்லாஹ் அவங்கள காப்பாற்றினாங்க. குகையுடைய வாயிலில் பார்த்தோன்னா சிலந்தி வலையும் பறவை கூடும் இருந்ததுனால அவங்கள உள்ளே பார்க்கவே இல்லை. 3 நாள் கழித்த பிறகு தூர்மலையை விட்டு வெளியே மக்காவுக்கு போகாமல் மதினாவுக்கு வந்தடைகிறாங்க. மதினாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்த போது பார்த்தோன்னா மக்கள்லாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அவங்க தல அல் பத்ரு அலைனா அப்படின்னு பாடி அவங்களோட மகிழ்ச்சியோட வரவேற்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தோன்னா மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்த பிறகு அங்கே ஒரு புதிய சமூகம் உருவாகுச்சு. அங்கே இருந்த முஸ்லீம்கள் 2 குழுக்களாக இருந்தாங்க. ஒன்று முஹாஜிரின்கள், மக்காவில் இருந்து வந்த முஸ்லீம்கள். இன்னொன்று அன்சார்கள், மதினாவில் இருந்த முஸ்லீம்கள்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 குழுக்களையும் சகோதரர்களாக இணைத்தாங்க. மதினாவில் பார்த்தோன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல கட்டிய முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா மஸ்ஜிது நபவி. அந்த பள்ளியாசல் தொழுகை செய்யும் இடமாகவும் கல்வி கற்கும் இடமாகவும் ஆலோசனை நடக்கும் இடமாகவும் அதாவது முழு சமுதாயத்தோட மையமாகவும் இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து வந்த முஹாஜிரின்கள் முஸ்லீம்களை மதினாவில் இருந்து அன்சார் முஸ்லீம்களுடன் சகோதரர்களாக இணைத்துள்ளாங்க. அப்போ அவங்க வீடுகளை பகிர்ந்தாங்க, செல்வத்தை பகிர்ந்தாங்க, ஒருவருக்கு உதவினாங்க. மதினாவில் பார்த்தோன்னா முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, யூதர்கள் மற்ற சமூகத்தினர்களும் இருந்தாங்க. அனைவரும் அமைதியாக வாழதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதினா உடன்படிக்கை செஞ்சாங்க. இது இஸ்லாமிய அரசோட முதல் சட்டம் அப்படின்னு கொண்டு வரப்பட்டுச்சு. பிறகு மக்கா மக்கள் முஸ்லீம்களை தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருக்காங்க. அவங்க மதினாவிலையும் தாக்க திட்டமிட்டுட்டாங்க. அப்போது ஒரு பெரிய மோதல் நடந்துச்சு. அதுதான் பத்ர் போர். இந்த போரில் தான் ஹிஜ்ரத் நடந்த 2வது வருடத்தில் நடந்தது. முஸ்லீம்கள் தான் சுமார் 313 பேர் இருந்தாங்க. மக்கா படையில் சும்மா 1000 பேர் இருந்தாங்க. மக்கா படை மிகவும் பெரியதாக இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா கேட்டாங்க. போர் தொடங்குறதுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோட மிகவும் துவா செஞ்சாங்க. அந்த துவா என்னன்னா, யா அல்லாஹ், இந்த சிறிய குழு அழிந்தால் உன்னை வணங்க யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு துவா செஞ்சாங்க. அல்லாஹ் அதுக்கு பத்ர் போரில் பார்த்தோன்னா அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு உதவி செய்தான். குர்ஆன் கூறியது மலக்குகளை அனுப்பி உதவி செய்தான் அப்படின்னு. இதனால் முஸ்லீம்கள் பெரிய வெற்றி பெற்றாங்க. பத்ர் போரில் பார்த்தோன்னா பல எதிரிகளை தோல்வி அடைந்தாங்க. முஸ்லீம்கள் வெற்றி பெற்றாங்க. இதனால் தான் இஸ்லாமின் வலிமை அதிகரிச்சிச்சு. பத்ர் போரில் மக்கா மக்கள் தோல்வி அடைந்தாங்க. அதனால் அவங்க மிகவும் கோபமடைந்தாங்க. பிறகு முஸ்லீம்களை பழிவாங்கிறதுக்காக ஒரு பெரிய படையை தயாரித்தாங்க. அந்த படை தான் மதினாவை தாக்க வந்துச்சு. இதனால் தான் உஹூத் மலையில் அருகில் ஒரு போர் நடந்துச்சு. இந்த போரில் பார்த்தோன்னா முஸ்லீம்கள் சுமார் 700 பேரும், மக்கா படை பார்த்தோன்னா சுமார் 3000 பேரும் இருந்துச்சு. தொடங்குறதுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தோன்னா சுமார் 50 வில்லியர்களை ஒரு மலை மேலே நிறுத்தினாங்க. அவங்க கூறினாங்க, எந்த சூழ்நிலையிலையும் இந்த இடத்தை விட்டு நகர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. போர் ஆரம்பத்தில் முஸ்லீம்களுக்கு மிகவும் நல்ல வெற்றி பெற்றாங்க. மக்கா படை பின்னால் ஓட ஆரம்பிச்சிச்சு. அப்போது வில்லத்தாரர்கள் தான் போர் முடிந்து விட்டது அப்படின்னு நினச்சி மலையிலேருந்து கீழே இறங்கிட்டாங்க. அதனால் பாதுகாப்பு இடம் காலியாக போனதுனால அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க எதிரிகள்லாம் முஸ்லீம்களுக்கு பின்னால் இருந்து தாக்க வராங்க. அந்த போருடைய நிலையே மாறுபட்டுருச்சு. இந்த போரில் பார்த்தோன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காயமடைந்துடுறாங்க. அவருடைய பல்லு உடைந்துடுது, முகத்தில் காயம் ஏற்பட்டுறது.
அதே போல தான் இந்த போரில் தான் மறைந்த முக்கியமான ஒரு தவறு தான் ஹம்சா இபன் அப்துல் அல் முத்தலீப். அவங்க தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மிக நெருங்கிய மாமாவாக இருந்தாங்க. அவங்களும் பார்த்தோன்னா அந்த போரில் இறந்துடுறாங்க. உஹது போருக்கு பிறகு பார்த்தோன்னா மக்கா மக்கள் முஸ்லீம்களை முழுமையாக அழிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டுப்படையை உருவாக்குனாங்க. அந்த கூட்டுப்படை மக்கா மக்களும் பல அரபு குலங்களும் இருந்தாங்க. அனைவரும் சேர்த்து மதினாவை தாக்க வந்தாங்க. அந்த படை சுமார் 10,000 பேர் இருப்பாங்க. அப்போ சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சிறந்த யோசனை கூறுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நகரை சுற்றி ஒரு பெரிய அகழி தோண்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அரபு நாட்டில் அப்போது இல்லாதது ஒரு யுத்த முறையாக இருந்துச்சு. இப்போ பார்த்தோன்னா எதிரிகள் மதினாவை வந்தபோது அவங்க அந்த அகழியை பார்த்தாங்க. அவங்க மிகவும் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அந்த அகழியை அவங்களால கடக்க முடியவில்லை. பிறகு பார்த்தோன்னா அல்லாஹ் ஒரு பெரிய காற்று அனுப்புனா. அந்த காற்று பார்த்தோன்னா கடும் காற்று, எதிரிகளுடைய முகாங்கள்லாம் சிதறடிக்கப்பட்டுச்சு. அதனால அவங்க போராடாமையே திரும்பி சென்றுட்டாங்க. ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவுல பார்த்தோன்னா முஸ்லீம்கள் மக்காவிற்கு சென்று காஃபாவை தவாஃப் செய்வதை பார்த்தாங்க. இதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உம்ரா செய்ய மக்காவிற்கு செல்ல முடிவெடுத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தோன்னா சுமார் 1400 முஸ்லீம்களுடன் மக்காவிற்கு பயணம் செஞ்சாங்க. அவங்க போர் எதுவும் செய்ய வரல, உம்ரா செய்வதற்கு மட்டுமே வந்தாங்க. ஆனால் மக்கா மக்கள் பார்த்தோன்னா நீங்கள் மக்காவுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு தடுக்கிறாங்க. இதனால் முஸ்லீம்கள் ஹுதைஃபியா என்ற இடத்துல தங்குறாங்க. அங்கே பார்த்தோன்னா மக்கா மக்களும் முஸ்லீம்களும் ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க. அது பேர் தான் ஹுதைஃபியா உடன்படிக்கை. அந்த ஹுதைஃபியா உடன்படிக்கையோட நிபந்தனைகள் என்னன்னு பார்த்தோன்னா, அந்த வருடம் முஸ்லீம்கள் உம்ரா செய்யக்கூடாது, அடுத்த வருடம் உம்ரா செய்யலாம், 10 வருடங்கள் போர் இருக்காது. இந்த நிபந்தனைகள்லாம் முஸ்லீம்களுக்கு முதல்ல சிறிது கடினமாக தோன்றியச்சு. ஆனால் அல்லாஹ் இதனை பெரிய வெற்றி அப்படின்னு குரானில் கூறுகிறான். இது சூரா ஃபத்தில் 48வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் குறிப்பிட்டிருக்குது. இந்த உடன்படிக்கைக்கு பிறகு தான் இஸ்லாம் வேகமாக பரவுச்சு. பலர்கள் முஸ்லீம்களானாக. ஹுதைஃபியா உடன்படிக்கைகள் 10 ஆண்டுகள் அமைதிக்காக செயல்பட்டிருந்தது. ஆனால் மக்கா மக்கள் அந்த உடன்படிக்கையை மீறினாங்க. அதனால் முஸ்லீம்களுக்கும் மக்காவுக்கு செல்ல அனுமதி கிடைச்சிச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுமார் 10,000 முஸ்லீம்களுடன் மக்காவுக்கு பயணம் செஞ்சாங்க. மக்கா மக்கள் போராட முடியாது என்று உணர்ந்தாங்க. அவங்க பெரிய எதிர்ப்பு எதுவும் செய்யலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்குள்ளே அமைதியாக நுழைந்தாங்க. அவங்க தலை குனிந்து அல்லாஹ்வுக்கு நன்றி கூறினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காஃபாவிற்கு சென்று அங்கிருந்த சுமார் 360 விக்கிரகங்களை அகற்றினாங்க. அவங்க கூறினாங்க, உண்மை விட்டது, போய் அழிந்து விட்டது அப்படின்னு குரானில் 17வது அத்தியாயத்தில் 81வது வசனத்தில் குறிப்பிட்டிருக்கு. மக்கா மக்கள் மிகவும் பயந்தாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க, இன்று உங்களுக்கு தண்டனை இல்லை, நீங்கள் அனைவரும் விடுதலை ஆகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலேயே பலர் இஸ்லாமை ஏற்றாங்க. ஹிஜ்ரத்தோட 10வது ஆண்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிற்கு சென்றாங்க. இந்த ஹஜ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச கடைசி ஹஜ்ஜு. இதனால் இது ஹஜ்ஜத்துல் விடா, அதாவது இறுதி ஹஜ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஹஜ்ஜில் சுமார் 1,00,000 பேர் முஸ்லீம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தாங்க. அவங்க அரஃபாத் மலையில் ஒரு பெரிய உரை கேட்டாங்க. அந்த நாளில் பார்த்தோன்னா மிக முக்கியமான உரை கூறினாங்க. அதில் சில முக்கியமான வார்த்தைகள் என்னென்னா, அனைத்து மனிதர்களும் சமம், அரபருக்கும் அஜ்மருக்கும் வேறுபாடு இல்லை, பெண்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், ஒருவரின் உயிரும் செல்வமும் புனிதமானது. இந்த மாதிரி உரைகள்லாம் அவருடைய இறுதி உரையாக இருந்துச்சு. இந்த நாளை ஒரு முக்கியமான வசனம் அருளப்பட்டுச்சு. என்னென்னா, இன்று நான் உங்கள் மார்க்கத்தை முழுமையாக்கினேன் அப்படின்னு. இது குரானில் 5வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. இறுதி ஹஜ்ஜு செஞ்ச சில மாதங்கள் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறிது நோய் ஏற்பட்டுச்சு. அவங்க பலவீனம் காரணமாக இருந்தாங்க.
அந்த நேரத்தில் அவங்க வந்து ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது மறைவதற்கு முன்னாடி முஸ்லீம்களுக்கு முக்கியமான அறிவுரைகள் கூறினாங்க. அவங்க கூறினதில் என்னென்னா, தொழுகையை காப்பாற்றுங்க, உங்கள் பொறுப்பில் உள்ளவங்களை கவனிங்க அப்படின்னு ஒரு முக்கியமான அறிவுரை. இதுதான் அவருடைய கடைசி அறிவுரையும் கூட. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தோன்னா ஹிஜ்ரத் 11ஆம் ஆண்டு திங்கட்கிழமை மதீனாவில் மறைந்தாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வயது பார்த்தோன்னா 63. அவங்க மறைந்த செய்தியை முஸ்லீம்களுக்கு மிகவும் பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. பலருக்கு வந்து நம்ப முடியல, பலர் நம்ப முடியாமல் அழுதுகிட்டு இருக்காங்க. அவருடைய மறைவு வந்து மக்களுக்கிடையே பெரிய துக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ வந்து மக்களை அமைதிப்படுத்தினவர் யார் பார்த்தோன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க கூறினாங்க, முகமதை வணங்கியவர்கள் அறிந்து கொள்ளுங்கள், முகமது மறைந்து விட்டார். அல்லாவை வணங்கியவர் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் இன்னும் உயிருடன் இருக்கின்றான், என்றும் உயிருடன் இருக்கின்றான் அப்படின்னு அவருடைய உரையை சொல்லி மக்களை அமைதிப்படுத்தினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வீட்டிலேயே அடக்கம் செய்யப்பட்டாங்க. இன்று அந்த இடம் பார்த்தோன்னா மஸ்ஜிதுன் நபவி, மதீனாவில் இருக்கிற இடம். இந்த பயானில் பார்த்தோன்னா இவருடைய பொதுவான மேற்படையான வாழ்க்கை வரலாறை சொல்லியிருப்போம். இன்ஷா அல்லாஹ் இனி வரப்போகும் பல வீடியோகளில் இவருடைய திருமண வாழ்க்கை, குழந்தைகள் பற்றிலாம் விரிவாக சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நமக்கு வந்து பல வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதில் சில வாழ்க்கை வரலாறு பெரிய பாடம் என்னன்னு பார்த்தோன்னா, உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும், பொறுமை மற்றும் மன்னிப்பு வேண்டும், மனிதர்களுக்கிடையே கருணை வேண்டும், அல்லாஹ்வுடைய வழியிலேயே நிலைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்த மிகப்பெரிய பாடமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் தொகுப்பு 1 சிறப்பாக முடித்து விட்டோம். 25 நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை முடித்து விட்டோம். இந்த 25 நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் பயான் கூறி கேட்ட அனைத்து மக்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இனி வரப்போக தொகுப்பில் தொகுப்பு 2, தொகுப்பு 3 ஆக பல வகையான பயான்கள் உங்களுக்காக கொண்டு வர இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சஹாபாக்கள் வரலாறு, நபிமார்களுடைய திருமணம், நபிமார்களுடைய பிள்ளைகள், இந்த மாதிரி பல வகையான பயான்கள் கொண்டு வர இருக்கிறோம். அதனால் நம்ம தினமும் ஓர் பயான்ங்கிற யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலுக்காகவும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.